நீங்கள் எப்போதாவது மரம் போல இருக்கும் ரோஜா செடியை பார்த்திருக்கிறீர்களா? சாதாரண ரோஜா செடிகள் தரைக்கு அருகில் புதராக வளர்கின்றன. ஆனால் இந்த வகை ரோஜாவிற்கு கீழே ஒரு நேரான தண்டு இருக்கும். மேலே மட்டும் முழுக்க பூக்களால் நிரம்பிய ஒரு பெரிய வட்டம். தூரத்திலிருந்து பார்த்தால் இது ஒரு சிறிய பூமரம் போல தெரியும். ஆனால் இது இயற்கையாக வளருவதில்லை. முதலில் நர்சரியில் ஆரோக்கியமான ஒரு அடிச்செடியை தேர்வு செய்கிறார்கள். அதை நேராக ஒரு தண்டாக வளர்த்து அதன் மேல் பகுதியில் அழகாக பூக்கும் ரோஜா கிளைகளை ஒட்டுகிறார்கள். ஒட்டிய உடனே அந்த கிளைகள் உலர்ந்து போகாமல் இருக்க அதை பிளாஸ்டிக் கவரால் மூடி ஈரப்பதத்தை பாதுகாக்கிறார்கள். அது ஒரு சிறிய கிரீன் ஹவுஸ் போல வேலை செய்கிறது. சில நாட்களில் புதிய தளிர்கள் வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு தொடர்ந்து வெட்டி வடிவமைத்து மேலே ஒரு வட்டமான பூக்கிரீடம் போல மாற்றுகிறார்கள். இதன் பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? பூக்கள் உயரத்தில் இருப்பதால் மிகவும் அழகாக தெரியும். தூரத்திலிருந்து பார்த்தால் ஒரு பெரிய பூப்பந்து போல காட்சியளிக்கும். ஓ, அதோடு தண்ணீர் ஊற்றவும் சுத்தம்